வீட்டுல யாராவது இருந்தா வெளியே வாங்கய்யா. ஐயா ஐயா இருடி பிச்சைக்காரங்க சொல்ல தாங்க முடியலடி. ஐயா இவரை பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரியா இருக்கு. இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கோம் ஐயா. இது ஓட்டு கட்டு வந்திருக்கீங்களா? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே. ஆமா யார் நீங்க? ஐயா நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ சித்தரங்கோட்டை சின்னசாமி. இவர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தல்ல, அது நான் தான். இப்பவும் ஓட்டு கேட்டுதான் வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க. போன எலெக்ஷன்ல பார்த்ததுங்கள இந்த எலெக்ஷன்ல தான் பார்க்குறேன். அப்புறம் எப்படி ஞாபகம் இருக்கேன்? அடிக்கடி தொகுதிக்குள்ள வந்தாதானே நம்மளுக்கு தெரியும். ஐயா நம்ம வீடு சொந்த ஊர் ஏரியா எல்லாமே சென்னைங்கய்யா. ஆனால் எலெக்ஷனுக்கு மட்டும் இந்த தொகுதியில் சீட்டு கொடுத்து விடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் எலெக்ஷனுக்கு மட்டும் வந்து ஓட்டை கேட்டுவிட்டு ஜெயிச்சுட்டு மறுபடியும் சென்னை போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பக்கமே வரமாட்டான். பொழப்ப அந்த மாதிரிங்க. தலைவர் பேச்சுவாக்கில் உண்மையை சொல்லிட்டு தெரிஞ்சிட போறேன். ஐயா சென்னையில இல்ல சித்தாயங்கோட்டை தான் முக்கில் இருக்கலாம். அந்த முக்கில் இருக்கு. எப்பயும் இங்கே தான் இருக்கேன். இந்த திண்ணையில பார்த்தா உட்காந்துட்டே இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேங்க. செருப்புல அடிச்சு விட்டீங்க போங்க. நாங்களும் வைக்கம் இல்லாம மாற்றி மாற்றி உங்களுக்கு ஓட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். மேலே மேலே கஷ்டமாத்தான் கொடுத்துக்கிருக்கீங்க. நமக்கு எவ்வளோ செருப்படி வைத்தாலும் அறிவு வர மாட்டேங்குது. என்ன பண்றது? உங்க தலையெழுத்து அப்படிங்கய்யா, என்ன பண்றது? தமாசா பேசுறாங்க. இது தலையெழுத்தா? மறக்காம ஓட்டு போட்டுருக்கீங்க.